இடம்பலம் நேயர்களே வணக்கம். இன்றும் கிஷோர் கே சாமி அவர்களுடன் கலந்துரையாடுறதுக்காக நான் மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட வந்திருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா அரசியல் மட்டும் இல்லாமல் அப்பப்போ பல டாப்பிக்களை பற்றி கொஞ்சம் இந்த போட்டு வாங்குறது அப்படின்னுவாங்களா, அவர்கிட்ட சில கேள்விலாம் கேட்டால் வார்த்தைகள் உதிர்ப்பார். அதை கண்டென்ட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா எதுக்கு எப்போ பார்த்தாலும் அரசியலை பற்றியே பேசி ஸ்டார்ட் பண்ணணும், பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதை பற்றி நான் முழு வீடியோ தான் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்னார். இல்லைங்க, ஒரு 5 நிமிஷமாவது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு விஷயம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வரவேற்று விடலாம். வணக்கம். வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எல்ஜிபிடிக்யூ பற்றி தனி வீடியோவே பண்ணலான்னு சொல்லியிருந்தேங்க. வேற ஒரு ஆங்கிள் இந்தியாவில் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் மதங்கள்லாம் எப்படி அதை பார்த்தாங்க, மக்களுக்கு நடைமுறையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது ட்விட்டரில் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் அங்கே எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க போல இருக்கும். அவங்களுக்கும் பெரும்பான்மையான மற்ற ஆதரவாளருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வாக்குவாதம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ப்ரைட் மந்த்துன்னு இந்த எல்ஜிபிடிக்கு ஆதரவாளர்கள்லாம் அனுசரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலி ஒவ்வொரு கட்சியும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த எல்ஜிபிடிக்கு அந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா திருநங்கைகளுக்காக பேசுகிறதுக்கு அப்படின்னு திருநங்கைகளுக்காக ஒரு ஒதுக்கீடு அந்த மாதிரிலாம் எல்லா கட்சியிலும் இருக்கலாம். ஸோ இப்போ இதை பற்றியும் எல்லா கட்சிகளும் பேசுறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு. அரசியலோட மாடர்னிட்டி அதை டிமாண்ட் பண்ணுதும். இட்ஸ் நாட் அபவுட் மாடர்னிட்டி. இது இலைமறை காயாக பல ஆண்டுகளாக அது இருந்து தான் வந்திருக்கு. இன்றைக்கி அது பொது வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் a வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். நான் ஒரு முழு வீடியோவாக தான் அதை பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இட்ஸ் a வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். இதை பேசக்கூடியவர்கள், இது குறித்து சமூக வலைதளங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் திரும்ப திரும்ப எதை நோக்கி பயணிக்கிறார்கள், அவர்கள் எதை நோக்கி அவர்களுடைய பார்வை இருக்குது அப்படின்றத உற்று நோக்கினோம்னா அது இட் இஸ் ஒன்லி பாயிலிங் டவுன் டு செக்ஸ். Bonding between humans does not necessarily have to be about sex alone. இரு நபர்களுக்குள்ள ஆண் பெண், ஆண் ஆண், பெண் பெண், என்ன இப்படி இருக்கக்கூடியது எல்லாமே இது பாலியல் தேவைகளுக்காக மட்டும் அல்லது பாலியல் ரீதியான விஷயங்களுக்காக மட்டும்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறீங்க? இல்லை, அதுவே பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதுதான் பேஸ்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். புரியுது. சரியா? இரு நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பாண்டிங் என்பது அதை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்றோ அல்லது அதை நோக்கித்தான் இருக்கும்னோ நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு பெரும்பாலான டிஸ்கஷன்ஸ் நான் பார்க்குறது என்ன இருக்குன்னா, பஸ் ஸ்டாண்டில் தொந்தரவு பண்ணுறாங்க, இல்லை வேறு ஒரு இடத்துல அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பெரும்பாலான கூற்றாக இருக்குது. அதாவது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய வி கால் இட், ஆங்கிலத்தில் இது ஹோமோஃபோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு எதிராக வன்மத்தை கக்குவது அப்படின்றது தான் அது. அந்த மாதிரி தான் இது இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது அப்படியே முற்றிலுமாக நிராகரிக்கலை. எஸ், அது போன்ற சம்பவங்கள் இருக்குது. பட் அது மட்டுமே ஒரு உணர்வின் வெளிப்பாடாக நீங்கள் பார்க்க போகிறீங்களா அப்படின்னா, அது பார்க்குறது கேட்டகரைஸ் பண்ணுறதுன்றது தப்பு. அதாவது ஜென்ரலைஸ்டு கேட்டகரைசேஷனாக நான் பார்க்குறேன். அது இட்ஸ் இஸ் ராங். ரெண்டாவது என்னென்னா, சரி அந்த மாதிரி நடக்குதுன்னே வச்சுப்போம். இது ஏன் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இது திரைமறைவில் நீங்கள் வைத்திருக்கின்ற காரணத்தினால தான் இதை வெளிப்படையாக செய்வதற்கு தயங்கக்கூடியவர்கள் இது மாதிரியான ரூட்டை எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூற்றும் வருது. இப்போ உதாரணத்திற்கு எடுத்துப்போமே, ரொம்ப டெலிகேட் சப்ஜெக்ட் இது, சரியா? பட் யூ வில் ஹேவ் டு லுக் இன்டு இட் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். பாலியல் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, இதை ஏன் நீங்கள் சட்டப்பூர்வமாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்த பொழுது, அந்த விவாதம் வந்த பொழுது, அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு வாதம் வைக்கப்பட்டது. விச் இஸ், நீங்கள் இந்த பாலியல் தொழில்ன்றது ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடியது. அதாவது உலகில் மற்ற எல்லா தொழில்களும் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய தொழில் ஆதி தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கு சொல்லுவாங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ அது இருந்திருக்கு, இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியாது. சம்வேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பண்டை மாற்றமாக கூட இருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு இடத்துல தங்களுடைய உடல் இச்சைகளுக்கான தேவைகளை விற்பனை செய்வது அப்படின்றது இருந்திருக்கு. இப்போது கேள்வி என்ன அப்படின்னா,
இதை நீங்கள் நிராகரிக்கப் போகிறீர்களா? யோகனு டினையலில் இருக்க போகிறீங்களா நீங்கள் அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் டினையல் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை இருட்டிலேயே வைக்கிறது. இப்போ சட்டத்திற்கு புறம்பானதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அது இருட்டில் நடக்குது. பிகாஸ் நேச்சரில் இருக்கக்கூடிய இச்சைகள் அப்படின்றத நீங்கள் சட்டம் போட்டு தடுக்க முடியாது. ஓகே, ஆனால் இப்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயன்றனால கேட்குறேன். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ப்ரெசென்ட்லி இந்தியன் கவர்மெண்ட்டோட பார்வை இதில் என்ன, லா என்ன சொல்லுது இந்தியாவில்? அதுக்கு தான் நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் லெட் மீ கெட் இன் டு திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆஃப் ப்ராஸ்டியூஷன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது திரைமறைவில் நடக்குது, இது ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இருக்குது. பட் இட் இஸ் ஹேப்பனிங் இன் த டார்க். இது டார்க்கில் நடக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ் அப்படின்றத கண்காணிக்க முடியல, ஆர் இதை முறைப்படி கண்காணிக்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் மும்பையிலையோ கல்கத்தாலேயோ சென்னையிலேயே எடுத்துப்போமே, இவங்களுடைய குழந்தைகள் இவங்க எந்த சூழலில் வளர்கிறாங்க அப்படின்றத நம்மளால் மானிட்டர் பண்ண முடியல. ஏன்னா அந்த குழந்தைங்க அந்த தொழிலை தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க எந்த சூழலில் வளர்கிறாங்கன்றது இருக்கு இல்லையா, இது வந்து மன ரீதியாக உளவியல் ரீதியாக அவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க சொசைட்டியை அப்படின்னா, வென் யூ கன்சிடர் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ், தென் இருட்டில் வைப்பது தவறு. அப்போ அது சட்டப்பூர்வமாக ஆக்குவது தான் சரியாக இருக்க முடியும் இன் அ சிவிலைஸ் சொசைட்டி. அப்போது அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இவங்களை வந்து மருத்துவ ரீதியாக கண்காணிக்க முடியும். இவர்களுடைய குழந்தைகள் அடுத்த கட்ட வளர்ச்சி, அதாவது அவங்க வந்து அடுத்த வேறு தொழில்களை நோக்கி அழைத்து செல்வதற்கு நம்மளால் வந்து உந்துதலை கொடுக்க முடியும். டிஃப்ரெண்ட் லைஃப்பை நோக்கி போகிறதுக்கான உந்துதலை கொடுக்க முடியும். அப்படின்றதுக்கெலாம் வந்து நம்மளால் அஃபிஷியலாக நம்மளால் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம அன்அஃபிஷியலாக தான் பண்ணிகிட்ருப்போம். இது இருட்டில் இருக்கும். இது இருட்டில் நடக்கிறதுக்கு அதிகார வர்க்கம் வந்து துணை போவதற்கு ஒரு சன்மானத்தை பெற்றுக்கொள்ளும். போலீஸு லஞ்சம் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து மேலே அமைச்சர் லஞ்சம் வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு இருப்பாங்க இது இருட்டில் நடக்கிறதுக்கு. ஸோ இஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதே கண்ணோட்டத்தில் தான் இதையும் நான் கொண்டு வரேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். இது வந்து ஜஸ்ட் உடல் ரீதியான விஷயமோ அல்லது பாலியல் ரீதியான விஷயம் மட்டும் கிடையாது, இது உணர்வு சார்ந்ததுமாகவும் கூட இருக்கிறது. அப்படின்னு சொல்லும் பொழுது இதை ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக மட்டும் நம்ம புஷ் பண்ண முடியுமானா முடியாது. அப்போது அந்த இடத்துல அதிக புரிதல் தேவைப்படுது, அதிக டிஸ்கஷன்ஸ் தேவைப்படுது. அண்ட் அந்த டிஸ்கஷன்ஸ் கேனாட் பி சமூக வலைதளத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து இதில் பப்ளிக் பாத்ரூமில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்ற அளவில் தான் இது இருக்குது. ஆர் டு கோ ஒன் ஸ்டெப் அஹெட், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, திருநங்கைகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இவங்க ரோட்டில் நின்றுக்கிட்டு பிரச்சனை கொடுக்குறவங்க தான். ஒன்று பிச்சை எடுத்து பிரச்சனை கொடுக்குறாங்க, இல்லைனா அவங்க நைட் ஆச்சுனாக்க ரோடு எண்டில் நின்றுக்கிட்டு சொலிசிட் பண்ணுறாங்க செக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ரலைஸ்டு, என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்வீப்பிங் ஜென்ரலைசேஷன். இது பொதுப்படையாக நீங்கள் கொண்டு போகிறீங்க, அதாவது நீங்கள் எல்லாரையும் அப்படி கொண்டு வரீங்க அந்த பார்வைக்குள்ளே, அது தப்பு. அப்போது அந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, இவங்களுக்கான மாற்று என்ன நம்ம கொடுக்குறோம், இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நம்ம கொடுக்குறோம். இப்போ திருநங்கைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நம்ம வழங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். சொசைட்டி என்ன வழங்கியிருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்களுடைய மைண்ட் செட்டே இன்கிரெயின்டாக சில விஷயங்கள் இருக்குது. இந்த இன்கிரெயின்டாக இருக்கிறது என்னென்னா, சொசைட்டி அவங்க மேலே திணிக்கக்கூடிய பார்வை. இப்போ அது மாதிரி ஒன்று போகுது அப்படின்னா அதை வந்து உஸ்ஸுன்னு சொல்கிறது, இல்லை அவங்கள வந்து வேறு ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்டிக்மாவை ஏற்படுத்துது அவங்க மேலே அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ இதை ஓவர் கம் பண்ணணுன்னா சொசைட்டியில் ஒரு ஓவர்ஹால் வரணும். ஸ்வீப்பிங் ஜென்ரலைசேஷனாகத்தான் இது வந்து போகும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது ஸ்வீப்பிங் ஜென்ரலைசேஷனாக அது போகும் அப்படின்னா, நீங்கள் வந்து யூஆர் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் டு தட் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் அப்படின்றத தயவு செய்து பாலியல் ரீதியான அப்படின்றதையும் கடந்து சிந்திக்கணும். அதுவும் கருத்தில் இருக்குது, அதுவும் இல்லாமல் இல்லை, பட் அதையும் கடந்து சிந்திக்கணும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வரணும். அப்போ மெச்சூர் டிஸ்கஷன் நடக்கும். அந்த மெச்சூர் டிஸ்கஷன் நடந்தால் அதில் நம்ம எல்லோருமே பங்கேற்கலாம், அதில் நம்ம எல்லோருமே பேசலாம். அது நடக்காத வரைக்கும் நம்ம திரும்ப இதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இது இன்ஃபேக்ட் தே கோ டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் சேயிங் இது ஒரு டிசீஸ், திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு வியாதி அப்படின்ற மாதிரியான ஒரு அஜெண்டா ப்ரொபகேண்டா, இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸும் சுற்றி வருது. பட் வரலாறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வரலாற்றில் இருந்திருக்கிறது. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த தனியாக நம்ம ஒரு வீடியோவில் எடுத்து இது எந்த மாதிரியான ஒரு தன்மையுடன் இருந்திருக்கிறது, இது எந்த மாதிரியான ஒரு தன்மையுடன் அணுகப்பட வேண்டும்,
இதை வந்து நம்ம வந்து நார்மலைஸ் பண்ண போகிறோமா, இல்லை நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்றது என்ன மாதிரி இருக்கணும், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் சட்டம் எந்த அளவுக்கு இருக்கலாம், எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது, ரொம்ப மெச்சூர்டாக தான் இதை அணுகணுமே தவிர்த்து ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து பிரச்சனை கொடுக்குறவன், இல்லை அது என்ன இப்போ புதுசாக வந்திருக்கேன் இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு, இப்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை கொடுக்குறவன், இல்லை வேறு பொது பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை கொடுக்குறவன்ற அளவுக்கு நீங்கள் இதை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. இட்ஸ் நாட் தட் அலோன். அண்ட் அப்படி நடக்குது அப்படின்னா அதற்கு காரணமும் சமூகம்தான். பிகாஸ் நீங்கள் அதை இருட்டிலேயே வைத்திருக்கிறீர்கள் என்பதனால அது இந்த மாதிரியான இடங்களுக்கு அந்த நபர்களை தள்ளுகிறது. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால தான் அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு காணொலியில். அப்படிங்கிறனால தான் நானும் என்னுடைய சந்தேகங்கள், கிராஸ் கொஷின்ஸ், எதிர்ப்புகள் எதுவும் தெரியாமல் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக அதை பற்றி பேசி முடித்தோம். இப்போ நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்குள்ளே போகலாம். நீட் தேர்வு, இப்போ இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு ஏற்பட்ட அந்த அவமரியாதை காரணமாக அந்த விஷயத்தை எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த 1.5 நாளாக வந்து அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வில் நடக்கக்கூடிய குளறுபடிகள். ஸோ நீட் தேர்வுக்கு எதிராக வந்து திமுக வந்து எப்போவுமே வந்து கொடி தூக்கியிருக்காங்க, அதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க, திருப்பியும் நீக்குவோன்னு இணைக்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது பேரலாக இருக்கிறப்போ நீட் தேர்வில் நடக்கக்கூடிய குளறுபடிகளை நீங்கள் பார்க்குறீங்களா? இது வந்து நீட் தேர்வு அப்படிங்கிறதே எல்லாருமே இவ்வளோ நாள் நியாயப்படுத்தினாலும் திமுக வந்து வாய் சாவடால் விடுறாங்க, மக்களை ஏமாற்றுறாங்கன்னு சொன்னாலும் நீட் தேர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் அதை நம்பி அடுத்தடுத்துக்கு படிக்க வர போகிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு குளறுபடிகளை ஏற்படுத்தியிருக்கு, குழப்பங்களை விளைவிக்குது அப்படிங்கிறத அதோட ரிசல்ட்ஸ்லேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு தான் எனக்கு தோணுது. சரி, நீங்கள் யூனிவர்சலாக ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இதுதான் வந்து எல்லா நாடு முழுக்க இருக்கணும். ஏன்னா பல நுழைவுத் தேர்வுகள்னு இருந்தது. இந்த பல நுழைவுத் தேர்வுகள்னு இல்லாமல் நீங்கள் ஒரு நுழைவுத் தேர்வு அப்படின்னு நீங்கள் கொண்டு வரீங்க. இதை நான் வந்து வரவேற்கிறேன் உள்ளபடியே. மற்றவர்களுக்கு என்னென்ன கருத்து இருக்குன்றது எனக்கு தெரியாது, பட் நான் வந்து உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். ஆனால் என் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒரு தேர்வு தான் இருக்க போகுது அப்படின்னா அப்போ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கணும்னா, இது எல்லா இடத்துலையும் சரியாக இருக்க வேண்டும் இந்த கண்காணிப்பு முறைகள் அப்படின்றது. இந்த கண்காணிப்பு முறை என்பது வேறுபடும் என்றால், இப்போ உதாரணத்திற்கு பட்னாலேயோ, லக்னௌலேயோ, சண்டிகர்லேயோ, இல்லை வேறு ஒரு ஊர்லேயோ இதில் வந்து முறைகேடு நடக்குதுன்னு வைங்க. அப்போ இது ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே வந்து ஒரு தவறு இழைக்கப்பட்டதாகத்தான் பார்க்கணும், நம்பிக்கையின்மை. ஸோ இப்போ அதுதான் நடந்திருக்கு. இப்போ ஹரியானாலேயோ எங்கேயோ பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 67 பேர் வந்து ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் ஒரே ப்ரைவேட் சென்டர் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று வைக்கப்படுகிறது. இப்போ கேள்வி என்னென்னா, அந்த க்ரெடிபிலிட்டி என்ன? ஏன்னா அந்த 7 பேருடைய என்டையர் டீட்டெயில்ஸ் இல்லை, அவைலபிளாக இல்லை அப்படின்றது வருது. அப்போ இவங்க எப்படி வாங்கினாங்க அப்படின்ற கேள்வி வருது. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து ஃபியர் ஃபேக்டர் அதிகமாகுது. இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், அவுட் ஆஃப் த டாப்பிக்கே வச்சுப்போம். சாதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளை அப்படியே டூப்ளிகேட் பண்ணணுன்னா பெஸ்ட் இடம் எதுனா டெல்லி மார்க்கெட் போனீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் டூப்ளிகேட்டாக வாங்கிட்டு வரலாம், ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அப்படியே. சரியா? இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி வருதுன்னு வைங்க, அப்போ ஒரிஜினலை வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன மரியாதை இருக்க முடியும்? வேறு ஏதாவது தேர்வுனா கூட பரவாயில்ல, டாக்டர் ஆக போகுது. அதுதான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே ரிசர்வேஷன் அண்ட் மெடிசன் அப்படின்றதே நான் வந்து உள்ளபடியே வந்து எனக்கு அதில் நிறைய ரிசர்வேஷன் இருக்குது. பிகாஸ் உயிர் காக்கக்கூடிய ஒரு துறை அது. அப்போ அந்த துறையில் நீ வந்து ரிசர்வேஷன் நீ கொண்டு வருவ அப்படின்னா, அப்போ மெரிட்டை நீ பின்தள்ளுற அப்படின்னாக்க காம்ப்ரமைஸ் பண்ணுற நிறைய உயிர்கள்னு தான் நான் எடுத்துக்கிறேன். பட் யூமேஸே ஏன் அந்த பர்டிகுலர் மக்கள் வந்து அவங்க எம்பவர் ஆகக்கூடாதா, அவங்க டாக்டர் ஆகக்கூடாதுன்னு ஆகலாம். இல்லை, அவங்க ஆகி திருப்பியும் அவங்க மக்களுக்கே போய் சேவை செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி எவ்வளோ பேர் செய்கிறாங்கன்றதான் கேள்வி. நீங்கள் இன்றைக்கி 12ஆம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடித்து அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வராங்க பாருங்கள், நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லக்கூடிய இந்த ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ்னு வந்தாங்க இல்லையா, இவங்களோட ஹிஸ்ட்ரி எடுங்க, எத்தனை பேர் செய்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் நீங்கள் பாருங்களேன், எப்போ ஹையர் எண்டில் இல்லை ரொம்ப ஹை கிளாஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஒரு சமூகத்திலேருந்தோ, இந்த கட்டமைப்புலேருந்தோ, அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் ஃபேமிலியிலேருந்தோ படிச்சுட்டு வரவங்க எத்தனை பேர் சேவை செய்கிறாங்க? எல்லாருமே வந்து சிஸ்டமேட்டிக்காக எந்த கண்ட்ரிக்கு ஓடலாம், எங்கே போய் சேரலாம், இல்லை ஒரு தனி கிளினிக். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த லா வந்து இங்கே ஸ்ட்ரிக்டாக இல்லாத காரணத்தினால நாம் வந்து இதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐ எம் சேயிங் தட் தேர் ஆர் சர்டன் ஃபீல்ட்ஸ் வேர் யூ கேனாட் ஹேவ் ரிசர்வேஷன், யூ ஷுட் நாட் ஹேவ் ரிசர்வேஷன்.
சரி. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? வடக்கன்னா நார்த்லேருந்து வரவங்க. இந்த வடக்கன்ற வார்த்தைய தப்பான வார்த்தையா வந்து மாத்திட்டாங்க. ஆனா நடக்கிறது எல்லாமே சொல்றதுக்கு இங்க தான் நடக்குது திருப்பியும். இந்த இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்க மக்கள் கிட்ட தான் அது அதிகமா நடக்குது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மைய நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நீட் தேர்வு வரைக்கும் நம்ம தேவையில்ல. 10 இல்ல 12ஆம் வகுப்பு தேர்வுகளிலே அங்க என்ன மாரியான நடைமுறைலாம் இருக்குன்னு நீங்க பார்த்துருக்கோம். துப்பாக்கி முனையில கொண்டு வந்து பிட்டு குடுக்கறது, ஜன்னல் வழியா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பிட்டு எறியறது அப்படிங்கிறது இந்த முந்தா நேத்து இல்ல நேத்து என்ன போன வருஷம் நடந்த கதைலாம் இல்ல. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, அதே மாரியான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து காணொளிகள் மூலியமா வந்து பார்க்க முடியுது. அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் நார்த்ல எடுக்கிற மாரி தெரியல. அதே ஒரு பார்வைய தான், அதே ஒரு நடைமுறைய தான் நீட் தேர்வுக்குள்ளேயும் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கான கண்ட்ரோல் இங்கேருந்து எதுவுமே நீட் தேர்வை ஒழிக்கவும் முடியாது. அத வந்து நியாயமும் நெறைய பேர் படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுலயும் இவ்வளோ சிக்கல்கள், குளறுபடிகள் இருக்கு. அதுவும் அதிகமான விஷயங்கள் நார்த்ல தான் நடக்குதுன்றப்போ, இது ஏதோ ஒரு ப்ரொஜெக்டடா வேணுன்ட்டே செய்யக்கூடிய ஒரு விஷயம் மாரி இருக்கே. சரி, உங்களுடைய பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு 10 பேரை கூட்டுவாங்க, 10 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு பார்ப்போமா? ஒரு சவாலாக. நெறைய பேர் சொல்ல முடியாதுன்றத நான் ஒத்துக்கிறேன். முடியாது. அப்போது தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் என்ன லெவலில் இருக்குது? இப்போ நீங்க பொறியியல்னு சொன்னதுனால நான் சொல்றேன். பொறியியல் வந்து எக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் சொல்றேன். நீங்கள் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறீங்க. சரி, அதிகமான நபர்கள் இன்றைக்கு பொறியியல் இன்ஜினியர்ஸாக வந்திருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் உலக அளவில் பொறியியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் அதிகங்க. அதில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற அதாவது தேவையில்லாதவர்கள் அதிகமாக தான் இருப்பாங்க. பட் பெஸ்ட்டும் நமக்கு இருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா? நம்பர்ஸ் அதிகம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டியும் நம்ம பார்க்கணும்ல. யூஆர் ஒன்லி லுக்கிங் அட் குவான்டிட்டி. நானே கேட்குறேன்னா நாட் ஒன்லி குவான்டிட்டி, யூ ஆல்சோ லுக் அட் த குவாலிட்டி ஆஃப் தம். நீங்கள் சேர்ன் அவுட் பண்ணுற ஆட்களுடைய குவாலிட்டி என்னவா இருக்குது? இன்றைக்கி ஒரு காலேஜில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியான ஒரு சினாரியோ இருக்குது? பட் அது ஒரு 4 வருஷம் தாங்க படிப்பு. அந்த படிப்பே 4 வருஷம் தான். பட் உங்களுக்கு தெரியும், டாக்டர் அப்படிங்க நீங்கள் படிக்க போனீங்கன்னா மோர் தேன் அ டிகேட் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங்லேயே போயிடுது இல்லையா? ஸோ அந்த படிப்புக்கு உண்டான ஒரு வித்தியாசம் இருக்குது. அதனால தான் நம்ம இன்ஜினியரிங் கூட டைரெக்டாக அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நான் ஒரு பேசிக்காக சொல்கிறேன். நான் இன்ஜினியரிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் எடுங்க, பிஏ லிட்ரேச்சர் எடுங்க. எவ்வளோ பேர் வந்து பிஏ லிட்ரேச்சர் அப்படின்றத நீங்கள் உண்மையாகவே லிட்ரேச்சருக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய அந்த 3 ஆண்டுகளோ என்னவோ அவங்க படிக்கிறாங்க இல்லையா? இந்த 3 ஆண்டுகளில் நம்ம தெரிஞ்சுக்கணும் வாட் எவர் இஸ் தேர் இந்த டெக்ஸ்ட் புக் தவிர்த்து லிட்ரேச்சர் சம்மந்தமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? மெக்கானிக்கலாக படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கணும் வெளில வரணும் தானே இருக்காங்க. அப்போ இங்கே இது பிராய்லர் கோழியாக தானே இவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் நான் ஏன் மெடிசன் தனியாக வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எக்ஸாக்ட்லி. மற்றதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இது நேரடியாக வந்து உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னும் பொழுது we can't take risks. we should not ideally it is not இந்த சமூகத்திற்கு நம்ம செய்யக்கூடிய தவறு. நீங்கள் ஒரு காலத்தில் டாக்டர் அப்படின்னா அதற்கு ஒரு மகத்துவம் இருந்தது, முக்கியத்துவம் இருந்தது. ஒரு நீதி அரசர்னு சொல்கிறோம்ல, நீதிபதின்றவர் நீதி அரசர்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? சட்டத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அத்தாரிட்டி கொண்ட நபர் அப்படின்ற மாதிரி, அது மாதிரி ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றவர் எல்லா சமூகத்திலிருந்தும் அவங்க வரணுன்றது வேறு விஷயம். நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆமாம், ஒத்துக்கிறீங்களா? எல்லா சமூகத்திலேருந்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கணுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள கொண்டு வர போகிறீங்கன்னா அப்புறம் அதோட பர்பஸஸ் டிஃபீட் ஆகுது. காம்ப்ரமைஸ் பண்ணால் நம்ம வடக்கர்கள் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. யார் பண்ணாலும் காம்ப்ரமைஸ் தான். பட் நான் என்ன சொல்கிறேன், திமுக அந்த அரசியல் எடுக்கிறாங்க அப்படின்னா அதிமுக எப்போவுமே அதில் ஒரு சாஃப்ட் டச் தான் வந்து வச்சுருக்காங்க. திமுக வந்து அதை செய்யலை, அவங்க பொய் வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அரசியல் செய்கிறாங்களே தவிர்த்து நீட் தேர்வில் இவ்வளோ குளறுபடி இருக்குது, தமிழக மாணவர்கள் பெருசாக பாதிக்கப்படுறாங்கன்னு திமுக தவிர்த்து மற்ற கட்சிகள்லாம் பெருசாக வந்து சிரமம் இல்லை. நீ உங்களுடைய நீட் ஆதங்கம்ன்றது அந்த மெடிக்கல் லாபிக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது அளவுக்கு தானே இருக்குது. உங்களுடைய ஆதங்கம் வந்து நீட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை களைய வேண்டும் அப்படின்றதுல இல்லையே. அதிமுக ஒரு திராவிட கட்சி தான், தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் வந்து இப்போ தேசிய கட்சிகள் கூட கூட்டணியும் சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நீட்டுக்கு எதிராக போராடுறதுக்கு ஏன் அவங்களுக்கு இவ்வளோ அவங்க தான் ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்களே, நீட் வேண்டாம் என்பது தான் அவங்களோட நிலைப்பாடு. சொல்லிட்டா போயிடும். வேறு என்ன பண்ணணும்? நீ கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா போயிடுமா? இல்லை என்கிட்ட மேஜிக் ஃபார்முலாக்குன்னு போய் சொன்னால் போயிடுமா? வி ஆர் பவுண்ட் பை தி லா ஆஃப் தி லேண்டு. எஸ் ஆர் நோ? இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம உட்படுத்தின இருக்கோம். அப்போ இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை தூக்கி நிற்கக்கூடிய அவர் நிறுத்தக்கூடிய இடத்துல யார் யார் இருக்காங்க? அரசாங்கம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது. இப்போ இது உச்ச நீதிமன்றத்துக்கே போய் இது ஒரு முடிவு வந்து விட்ட பின்னர் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணவே முடியாதுங்கிறீங்களா? ரெவ்யூ தான் பண்ண முடியும். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நீட் அரசியலிருந்து நம்ம விடுபடணும். நீட் என்பது இனி மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இல்லையா, இதை களைவதற்கு என்ன செய்யலான்றதை நம்ம பார்க்கணுன்னு தான் நான் சொல்கிறேன்.
இப்போ ஒரு விஷயம் ஏற்கனவே அதிகமாக நம்ம பேசின விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபில்டர் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட சாரார், அதாவது ஒரு சமூகம் மட்டும் இல்ல, ஒரு ரீஜன்ல இருக்கவங்களே ஈஸியா ஃபில்டர் பண்றாங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அத நடத்தி அதுக்குள்ள வரக்கூடியவங்களையும் நாங்களே தள்ளுவோம் உள்ள குளறுபடி பண்ணி அப்படிங்கிறது இப்போ 2வது ஒரு பிரச்சனையா வந்திருக்கு. ஸோ இதை எதிர்த்து தான் தொடர்ந்து வந்து திமுக மட்டும் தான் அவங்க உண்மையா செய்றாங்களோ அதை இல்லையோ, எதிர்த்தே இல்லைங்க. அவங்க அந்த அரசியலை கையில எடுக்கிறாங்க. இல்லைங்க, அது மத்தவங்க ஒரு எடுக்க அரசியலே மாட்றாங்க. கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு அரசியலே கிடையாது. ஏன் நான் இது ஒரு அரசியலே கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இந்த இந்த நடைமுறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால், இதில் எந்தெந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு ஆக்கப்பூர்வமாக பேசணும். நீங்கள் அது பேசுறது இல்லையே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீட்டை நாங்கள் ஒழிப்பதற்கு என்னிடம் மேஜிக் ஃபார்முலா இருக்குது, நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா மேஜிக் ஃபார்முலா. மேஜிக் ஃபார்முலா என்ன? நாங்கள் போய் போராடுவோம். இதான் மேஜிக் ஃபார்முலா ஓட்டு போட்டதுக்கு அப்புறம். இது என்ன ஆக்கப்பூர்வமான எதிர்ப்பா? அப்போ அங்கே தான் எனக்கு வந்து கேள்வி வருது. திமுகவுடைய இன்டென்ஷனுக்குள்ளே நான் அங்கே தான் உள்ளே போகிறேன். காவிரி விஷயத்துல வந்து திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து சில நேரத்துல செயல்படுறது போல் தமிழக நலனுக்காக. அதே மாதிரி நீட் தேர்வுலையும் காவிரி விவகாரத்தில் திமுக எதுவுமே செய்யலை. செய்ததெல்லாம் அண்ணா திமுக. பிரச்சனையை கொடுத்தது தான் அங்கங்கே திமுக. இதை வந்து செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்திலேயே போட்டு உடைத்திருக்கிறார்கள். காவிரி, கச்சத்தீவு போன்ற விவகாரங்களில் திமுக பேசுவதற்கு தார்மீக உரிமையே கிடையாதுன்றது தான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதிமுகவில் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா நீட் தேர்வை வர விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அவங்களும் கூட ஏத்துக்கிறீங்க. இதை வந்து அவங்களும் கூட உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு முன்னால் அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து டெம்பரரியாக அவங்க ரெப்ரீவ் வாங்கினாங்க. அதாவது ஓராண்டு 2 ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வாங்கும்பொழுது கூட என்ன உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவங்க வாங்கினாங்கன்னா, அடுத்த ஆண்டிலிருந்து இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி தான் வாங்கினார்கள். அப்போ ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற அரசியலை செஞ்சாங்க அப்படிங்கிறீங்களா நீட் தேர்வு விஷயத்தில் ஜெயலலிதா அவர்களும்? இல்லை, அன்றைக்கி இறுதி தீர்ப்பு வரலையே. உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு வரல. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இது இறுதி தீர்ப்பு வந்து அவங்க உயிரோடு இருந்திருந்தா அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்து நீட் தேர்வுக்கு ஆதரவு தான் இல்லை, அது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்றதை நான் எப்படி ஹவு கேன் ஐ ப்ரொஃபசைஸ்? அவங்க தான் இல்லையே. பட் உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அது மேலே நம்ம அணுகக்கூடிய அல்லது நாம் அதை அணுகக்கூடிய அந்த விதம் இருக்கு இல்லையா, அது மாறுபடும். இல்லை, நீ கண்மூடித்தனமாக என்னால் மேஜிக் ஃபார்முலா இருக்குன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக பேச முடியுமா? இல்லை நீங்கள் இதான் நிதர்சனம், இதை ஏற்றுக்கொண்டு இது அடுத்தது கட்டம் என்ன பண்ணலாம், இதை எப்படி எதிர்க்கலாம், நீதிமன்றத்தில் இது எப்படி சவாலாக எதிர்கொள்ளலாம், திரும்பவும் ரிவ்யூ பெட்டிஷன் போடுறோமா அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்படி போட்டாலும் எத்தனை ரிவ்யூ பெட்டிஷன் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிந்து நீதிமன்ற வரலாற்றிலேயே ஜுடிஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவிலேயே 2 வழக்குகளுக்கு மட்டும்தான் அவர்கள் போட்ட ஆணையே அவர்கள் மறுபரிசீலனை செய்திருக்கிறார்கள், ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அப்படின்பொழுது இதை எப்படி செய்வார்கள்? இது ஒரு முக்கியமான விஷயமா ஜுடிஷியரி சிஸ்டம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. அந்த அளவுக்கு இதை முக்கியமான விஷயமா பார்ப்பாங்க. எப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸு நேர்மையாக நடுநிலையாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் பார்ப்பார்கள். ஆனால் அது நடத்தவே கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு இறுதி தீர்ப்பு வந்து விட்டது. ஸோ தொடர்ந்து வந்து இந்த அரசியலை எடுத்துகிட்டு போகிற எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களை ஏமாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். யாராக வேணா இருக்கட்டும். சரி, ஓகே. இப்போது தேமுதிகவை பற்றி ஒரு விஷயம் பேசலாம். இப்போது தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தினால் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கெல்லாம் வந்து அந்த கட்சி மேலே ஒரு பாசம், அது ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்பட்டுருந்துச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துச்சு. என் திமுக சார்பில் இருந்து விஜயகாந்தை பற்றி நிறைய புகழ்ந்து தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே சேர்த்து அந்த கட்சிக்கு ஒரு கடைசி வாய்ப்பு மாதிரி வந்து ஒரு கண்ணில் பார்க்கப்பட்டது தான் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் அவருக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு. அதற்கப்புறம் உங்கள் கட்சியில் நல்லாவே ஒத்துழைச்சாங்க, கூடலாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க, கிட்ட வந்து தோற்று போயிட்டாங்க. அதற்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க பிரேமலதா. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அதை தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசினதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் கற்பித்து வந்து அதை கிண்டல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திருப்பியும் வந்து திமுகவோட KSSR ராமச்சந்திரன் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அண்ணா தோத்தப்பவும் காமராஜர் தோத்தப்பவும் அழுகலை சின்ன பசங்க மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் மாணிக்கம் தாக்கூரும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் சின்ன பசங்க விளையாட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன் தேமுதிகவை வந்து இப்போ இந்த தோல்விக்கு அப்புறம் கூட எல்லாருமே போய் சீன்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கூடவே என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஒரு சான்ஸ் வந்து ஒரு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ். விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறமா ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்பட்டு ஒரு அவங்க மேலே எல்லாருமே வந்து வேறு ஒரு பார்வையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வாட்டி அதிகமாக இருந்துச்சு. அந்த வாய்ப்பு இந்த வாட்டி போயிடுச்சு. தேமுதிகவால் திருப்பியும் அந்த மாதிரி எழுந்து வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப அரிது தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விஜய பிரபாகரனுக்கு வாய்ப்பு பிரகாசமாகத்தான் இருந்தது. அல்டிமேட்டாக அங்கே வந்துட்டு மக்களுடைய தீர்ப்பு இதுக்கு எதிராக அமைந்திருக்கிறதுன்றதை நம்மளால் இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது. ஆஸ் அ கேண்டிடேட், ஒரு வேட்பாளராக விஜய பிரபாகரனுக்கு மறு எண்ணிக்கை, வாக்கு எண்ணிக்கையை கோருவதற்கு உரிமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதற்கான காரணங்களை அவங்க விவரிக்கிறாங்க. இந்த நம்ம இல்லைன்னு
மறுத்துட்டு போக முடியாது. இதை வந்து முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம் தான், நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் தான். இது சொல்லவே கூடாதுன்னு நீங்கள் பேச முடியாது. திரு அண்ணாதுரை அவர்கள் தோற்ற பொழுதோ, காமராஜர் அவர்கள் தோற்ற பொழுதோ, இல்லை கருணாநிதியே ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படின்னு 600 தொகுதி 600 ஓட்லேயோ 700 ஓட்லேயோ ஜெயித்த வரலாறுலாம் இருக்குது. ஸ்டாலின் 2011 திங்க் சையது துரைசாமி எதிர்த்து நினைக்கிறேன் அங்கே ஜெயிச்சது அப்படின்ற வரலாறும் இருக்குது. எப்படி ஜெயிச்சாருன்ட்டு இருக்குது. அதில் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு இருக்கின்றன. ஸோ அந்த மாதிரி சந்தேகங்களே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதற்கான உழைப்பை தேமுதிக போட்டிருக்கிறது என்றால் போட்டிருக்கிறது. தேமுதிக போட்டியிட்ட தொகுதிகள் மட்டுமல்ல, தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த நிலையில் எங்கெல்லாம் எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து பிரச்சாரத்துக்கு சென்றார்களோ அங்கெல்லாம் தேமுதிகவோட கொடிகளும் பிரதானமாக அமைந்தது. அது இல்லை நீங்கள் மறுக்க முடியாது. அவங்க 20 பேரோ 30 பேரோ அங்கங்கே கொடியை பிடிச்சிட்டு வந்து அவங்க வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஒரு நல்ல சான்ஸாக பார்த்தாங்க. அவர்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா விஜயகாந்தே பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வேட்பாளர்களுக்கும் அவர் வந்து பிரச்சாரம் செய்தார். அதை தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து மேற்கோள் காண்பிக்கிறார். அந்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, அவங்க மதிப்பிற்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்காக எங்களுக்காகவும் எங்களோட கூட்டணி கட்சிகளுக்காகவும் அவர் வந்து பிரச்சாரம் செய்தார், சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுபட்டது எல்லா இடத்துலையும். சொல்லிட்டு கம் அவுட் அண்ட் சே அவன் அந்த கூற்றே வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? நீங்கள் அப்போ தேர்தலுக்கு முன்னாடி இவிஎம்மில் சந்தேகங்களை கிளப்பினீங்களே, அது என்ன? அது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? இப்போ இவிஎம் எல்லாம் சரியாக இருக்காமா? தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரைக்கும் இவிஎம்மில் பிரச்சனைன்னு சொல்லி வந்தவங்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறம் கம்கமாக இருக்காங்களே, ஏன் இருக்காங்க? இது போதும்பா, இதுக்கு பக்கம் அப்போ ரொம்ப தெளிவாக இவர்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் எடுத்துக்கலாமா? அப்போ நீங்கள் அதை செய்யும் பொழுது மற்றவர்கள் ஒரு பிரச்சாரமாகவோ அவங்களோட உரிமையின் குரலாகவோ ஏன் முன்வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதனால் விஜய் பிரபாகரனுடைய கூற்று அப்படின்றது கண்டிப்பாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அது மறுவாக்கு இணைப்பை நடத்தி பார்த்துருவோமே, என்ன பெரிய டைம் எடுக்க போகுது? அரை நாள் எடுக்குமா? அவ்வளோதானே. நம்புறீங்களா வேற மாதிரியான ஒரு திருப்புமுனை ஏற்படும்? அது எனக்கு தெரியாது, நடந்தா அது எனக்கு தெரியாது. சரி, ஆனால் இப்போ தேமுதிகவை பற்றி நான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இது அவங்களுக்கு வந்து ஒரு டூ ஆர் டை, இல்லை விஜயகாந்தோட மறைவுனால ஏற்பட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியில் அவங்க மேலே ஒரு பார்வை வந்து மாறி இருக்கு. அவங்களுக்கு ஆதரிக்கணும்னு நிறைய பேர் பெரும்பாலானோர் நினைக்கிறாங்க. கட்சி சார்பு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த சான்ஸ் இந்த வாட்டி மிஸ் ஆகிட்டதுனால தேமுதிக எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆலையாக வந்து ஒரு வேளை அதிமுக கூட்டணியிலேயே தொடர்ந்தாங்கனாலோ இல்லை திமுகவில் போய் சேர்ந்தாங்கனாலோ எந்த கட்சியில் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல அசர்ட்டாக இருப்பாங்களா? இதே இந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து தொகுதிக்கு இவ்வளோ வாக்குகள்னு அவங்களுக்கு இருக்குது, அது இல்லை நீங்கள் மறுக்க முடியாது. அதற்கு அது ஒரு தொய்வு ஏற்பட்டது இவருடைய உடல்நல குறைவினால அப்படின்றதுனாலையும் சில கூட்டணி கணக்குகள்னாலையும் அப்படின்றதுக்காக அது அப்படி கொஞ்சம் மந்தமாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ திரும்பவும் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதற்கு உயிர் கொடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அப்போ கேப்டனுடைய மறைவிற்கு பின்னால் அவர் எடுத்து சென்றது, இந்த கட்சியை எடுத்து சென்றது அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த கட்டுமானம் வீக்காக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த கட்டுமானத்தை சரி செய்யணும்னா முதல்ல ஒரு கூட்டணி அதில் பயணித்து கணிசமான வாக்குகளை பெற வேண்டும். அதை பெற்றிருக்கிறார் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அது கடந்த தேர்தல்களில் அவர்கள் பெற்ற வாக்கை விட, நான் சொல்கிறது 2019 2021 அவர்கள் பெற்றதை விட கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஓகே, அது 2%, 3%, 1% கட்சி அப்படின்லேருந்து அவங்க உயர்ந்திருக்காங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் இதே கூட்டணி தான் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஐடியலும் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்படின்னும் பொழுது அவர்கள் எவ்வளோ இடங்களை பெற்றுக்கொள்கிறார்களோ, அந்த கூட்டணியில் பேசி வாங்குகிறாங்களோ, அதில் கணிசமான இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். சட்டமன்றத்துக்கு திரும்பவும் தேமுதிக உறுப்பினர்கள் நுழைவார்கள் அப்படின்றத மாற்று கருத்து இருக்க முடியாது. இது தவிர்த்து கூட்டணியில் தனக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்ததாக பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறார். என்ன அப்படின்னாக்கா, ராஜ்யசபா எம்பி 2025 அது வருது, அதில் கண்டிப்பாக அதிமுக ஒதுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது செய்கிறாங்களான்றதை பார்ப்போம், ஒருத்தர் வந்து பார்க்கலாம். இப்போ அதிமுக சம்மந்தப்பட்டு தான் இன்னொரு கேள்வியும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, இவர் விலகுகிறார், இவர் உள்ள வராரு, இந்த கூட்டணி கூட வந்து இந்த அணி சேரப்போகுது, அந்த மாதிரிலாம் வந்து அதிமுகக்குள்ளே வந்து எப்போவுமே இந்த விரிசல் உரசல் யார் வந்து சேர்றாங்க, இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் நகருமா அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே வந்து போயிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த 2 நாளாக பேசிகிட்டு இருக்குது சசிகலா அவர்களை பற்றி. ஸோ இப்போ அதிமுக வந்து வலுவிழந்து இருக்குது, எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் சொன்னாலும், அதிமுகவில் இருக்கிற இப்போ முன்னாள் அமைச்சர்களே நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சக்தி இழந்து போயிட்டோம், திருப்பியும் போனவங்க சில பேர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இல்லை, குறிப்பாக சசிகலா அவர்கள் 2026 தேர்தல் வருது அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னாடியே வந்து அதிமுகவில் இணைக்கப்படுறதுக்கு இல்லை அழைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே. நீங்கள் யார் வந்து கட்சிக்குள்ளே வந்தாலும் வேண்டாம் என்று சொல்ல போகிறதில்ல.
பட் ஒரு சில நபர்களை மட்டும் நம்ம வந்து புறக்கணித்து வைக்க வேண்டும்ன்ற முடிவு எடுக்கிறாங்க. ஓபிஎஸ் தானே சொல்கிறீங்க? ஓபிஎஸ் இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும். பாருங்க, உங்களை மாதிரி ஆளுங்க சொன்னதெல்லாம் பிரதமர் கேட்டுருச்சு போல இருக்கு. சந்திரபாபு நாயுடு அவரோட மேடையில் வந்து தேடி போய் வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு வந்தாருங்க. என்ன நீங்கள் வேறு மரியாதைலாம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறீங்க? அவர் எல்லாரையும் இந்த சிரஞ்சீவி கூட தான் தேடி போய் கொடுத்துட்டு வந்தார். அது முக்கியம் கிடையாது. பலாப்பழத்தோட ரோட்டில் நிறுத்தினியா இல்லையா, அவ்வளோதான் கேள்வி. சரி, அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவர் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க, கட்சியில் வரக்கூடாது தொண்டர்கள் சொல்லிட்டாங்க, வெளியில் அனுப்பப்பட்ட நபர். சசிகலாவும் அதே தான். ஏன்னா சசிகலா என்பவருடைய பெரிய பிரச்சனை அவர் தனி நபர் கிடையாது. இதான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன். அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடன் தான் பார்க்கப்படுவார். அப்போ இவர் மட்டும் வந்தால் இவங்க மட்டும் இருப்பாங்களா? அம்மா சரி, அந்த அம்மாவுக்கு வந்து உறுதுணையாக இருந்தார் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு கௌரவ பதவியை தூக்கி கொடுத்து அதிமுகவில் எடுத்துக்கிறாங்கன்னு வைங்க, அதோட நின்றுடுமா? அடுத்து விவேக் உள்ள வருவார், ஜெயானந்த் உள்ள வருவார், திவாகரன் உள்ள வருவார், இளவரசி உள்ள வருவாங்க. இப்படி இவங்களுடைய இந்த குடும்பம் இருக்கு இல்லையா, இதோடைய தாக்கம் திரும்பி இது எதுக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். செல்வி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இந்த குடும்பத்திற்கும் சேர்த்து ஏதாவது தண்டனை வாழ வேண்டிய அவசியம் இருந்தது. இப்போ அதெல்லாம் சுதந்திரமாக இருக்காங்களே, இப்போ எதுக்கு திரும்பி போய் மாட்டிக்கணும்னு நினைப்பாங்க? ஒரு குடும்பத்தின் பிடியில் அதிமுகவை சுருக்க முடியாதுன்றது தானே இங்கே இஷ்யூவே. அது எம்ஜிஆர் குடும்பமாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவோட எம்ஜிஆருடைய மறைவிற்கு அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று முனைப்பு காட்டிய பொழுது இதே எம்ஜிஆர் குடும்பம் அதுதானே பண்ணிச்சு. அந்த குடும்பத்தின் பிடியில் அது வாய்ப்பே கிடையாது அப்படின்ற முடிவு எடுத்து தானே செல்வி ஜெயலலிதாங்கிற ஆளுமை எமர்ஜ் ஆகிறாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும். செல்வி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் சசிகலாவுக்கு அப்புறம் தினகரனுக்கு அப்புறம் விவேக்கு அப்புறம் விவேக் மகன் அப்படின்னு போகிறதுக்கு இது கட்சி கிடையாது. திமுகவில் அது சாத்தியம், இங்கே அது கிடையாது. அப்போ இங்கே ஜனநாயகம் என்ன சொல்லுது? ரொம்ப தெளிவாக, நாங்கள் இப்பொழுது யாரை தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர் பொதுச் செயலாளர் என்கிற அந்த நிலைக்கு அடைவார். அவர் அதை முன்னெடுத்து செல்வார். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதில் சசிகலாவோட ரோல் எங்கே வருது? இல்லை, நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய வாட்டி, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட சசிகலா அவர்களை எதிர்த்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இபிஎஸ் அவர்கள் கொடுத்ததில்லை. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லை, எதிர்த்துன்னு கூட இல்லை, அவங்கள வந்து நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னு கூட இது வரைக்கும் சொன்னதே இல்லை இல்லையா? ஏங்க, அவங்க வெளியேற்றப்பட்டு விட்டார், அந்த சாப்டர் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ சசிகலான்ற ஒரு நபர் வந்து வெளில இருக்கிற அந்த பர்சனாலிட்டி வெளில இருக்கிறனால கட்சிக்கு வந்து ஒரு பலவீனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட நீங்கள் சரி, அவங்க உள்ளே இருந்ததுனால என்ன பலம்? பலமே இல்லை, ஜெயலலிதா இருந்த வரைக்கும்ன்றதை விட்டுருங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். இல்லைங்கிறீங்க இல்லையா? ஆமாம், பாலிடிக்ஸ் அப்படியே மாறிடுச்சு. டைனமிக்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். ஒரு ஆளுமை மறையும் பொழுது அவர் சுற்றி இருந்த நபர்கள் அப்படின்றவங்கள அவங்க இனிமே இருக்க மாட்டாங்க. அது எம்ஜிஆருக்கும் பொருந்தும், கருணாநிதிக்கும் பொருந்தும், செல்வி ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும். கருணாநிதிக்கு பின்னாடி இருந்த கும்பல் இன்றைக்கி அப்படியே ஸ்டாலின் பின்னாடி இருக்கானா? இருக்காது. ஸ்டாலின் தனக்கான ஒரு டீமை உருவாக்கிப்பார். அப்படி தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதே தான் சசிகலாவுக்கும் பொருந்தும். சசிகலாவோட பீரியட் வந்து அந்த அம்மாவுடைய மரணத்தோட ஓவர் ஆகிடுச்சு. அவருக்கு ஒரு சில வாய்ப்பு இருந்தது, அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இப்போ வந்துட்டு நான் கிட்டத்தட்ட இப்போ சசிகலா கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் கட்சி தொண்டர்களோட நான் இருப்பேன், நான் திரும்பி வருவேன்னா அதை யாரும் வந்து ஏற்க மாட்டார்கள். நடைமுறைக்கு சாத்தியமற்றது அப்படிங்கிறீங்க. ஆனால் பாருங்கள், இன்னொரு சைடு வந்து புத்துணர்ச்சியோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 200+ அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மோடி சொன்னார்ல, அப்கிபார் சாக்கோபார்ன்ற மாதிரி. சரி, இவரும் அந்த மாதிரி 200 யார் சாக்கோபார் சாப்பிட்றா? யார் வெறுங்கையோட இருக்கா? அதான் மோடி தான் சாப்பிட்றாரு சாக்கோபார் இல்லையா? ஹி இஸ் ஹாப்பி. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் திருப்பி வந்து முதல்வர் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லையே. அவர் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியலையே. செத்த வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி தானே அவங்க அமைச்சர்கள்லாம் பதவி இயக்கத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. சரியா? ஸ்டாலின் கனவு காணலாம். ஸ்டாலின் வந்து ஒட்டுமொத்த ஆதரவு இருந்த காலகட்டத்தில், நான் சொல்கிறது வந்து 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் எல்லா மீடியாவும் அவங்க பக்கம் இருக்கும்பொழுது 200 தொகுதிகள் அடிப்போம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் முதற்கொண்டு எல்லாரும் சொன்னார்கள். என்ன நடந்தது? தனிப்பெரும்பான்மையுடன் திமுக வந்தாலும் அந்த 200 என்பதெல்லாம் வந்து நான்சென்ஸ் அப்படின்றது நிரூபணமாச்சு இல்லை? அதே மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன் நான். அப்போவாவது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தது. இன்றைக்கி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே உனக்கு எதிராக தான். ஏன்னா நீ தான் ஆட்சி பண்ணுற அப்படின்னும் பொழுது எங்கேருந்து 200 கொண்டு வருவ நீ? கால ஆட்சியாக பார்க்குறாங்களா, கருங்கல் ஆட்சியாக பார்க்குறாங்கன்னு 1 வருஷம் 10 மாதம் கவுண்ட் டவுன் அப்பப்போ வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். மிக்க நன்றி கிஷோர் அவர்களே. இன்றைக்கி நான் பேசணும்னு நான் சில விஷயத்தெல்லாம் வந்து கேள்விலாம் கேட்டேன். திரும்பியும் நாளைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.